யார் யாருக்கெல்லாமோ நாள் கொண்டாடுறாங்க, நமக்கு ஒரு நாள் கொண்டாட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இட்லி சொல்லிச்சா என்னன்னு தெரியல. அப்படியே யார் யாருக்கெல்லாமோ சப்ஸ்கிரைப் பண்ணுற நீங்கள் நமக்கும் பண்ணிடுங்க. மார்ச் 30ஆம் தேதி உலக இட்லி தினம். இட்லி பிரியர்கள்லாம் ஆனந்தமாக கொண்டாடுங்க. நீங்கள் பூ மாதிரி இட்லி பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை அணுகுண்டு மாதிரி இட்லி பண்ணி மீதி இருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. பொடி பொடியாக வெட்டின பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் மஞ்சள் தூள், சீரகத்தூள், சாம்பார் தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு, அப்புறம் முட்டை ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா கிளறிடுங்க. முட்டை நல்லா வெந்து வந்ததும் நம்ம உதுத்து வச்சிருக்க இட்லியை உள்ளே சேர்த்துருங்க. அப்புறம் ஒரு 1லேருந்து 2 கரண்டி வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இட்லி நல்லா மொறுமொறுப்பாக வெந்து வரும். இட்லியை உள்ளே சேர்த்து முட்டையும் இட்லியும் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி பக்குவமாக கிளறி எடுத்துக்கோங்க. மல்லி இலை தூவி இறக்கிடுங்க. இந்த முட்டை கொத்தி இட்லி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு மறக்காமல் சொல்லுங்கள்.